விநாயகனை போற்றி வினை பெருக்க வல்லான் போற்றி வேட்கை அறிவிப்பான் போற்றி எண்ணிற்கும் அன்றைக்கும் நாதனவான் போற்றி தன்மையினால் கண்ணில் பணிவில் கணிந்து ஸ்ரீ பொங்காலியம்பிகை குருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பெரும் கருணையினாலே நம்முடைய தமிழ்நாட்டிலே கொங்கு தேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத திருநாட்டை கொங்கு வேளாளர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பரிபாலனத்தை இயற்கையாக இறைவன் தோற்றுவித்தார். அவர்களை தோற்றுவிக்கின்ற பொழுது கொங்கு வேளாளர் அவர்களுக்கெல்லாம் கங்காகுளம் என்று பெயரிட்டு அந்த திருநாமத்துடன் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இதற்கு ஆதாரமாக கம்பர் எழுதிய மங்களபந்த் என்று சொல்லக்கூடிய கைக்கூர்வையில் கங்காகுளம் பிறந்த கம்பர் சொன்ன வாழ்த்துறையே என்று வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு கங்காகுளத்தில் பிறந்த நாம் காராள வம்சமாகவும் காணியாளர்களாகவும் அந்த காணியாளர்கள் என்று வரும்பொழுது நமக்கென்று ஒரு பத்திரகாளி என்று சொல்லக்கூடிய அம்பாளை குலதெய்வமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். யார் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள். அவர்கள் எல்லாம் அந்த காளி என்று சொல்லக்கூடிய திருநாமம் மட்டும் ஒவ்வொரு குலத்தை சார்ந்து மாறுபடும். செல்லாட்டி அம்மன், அழகராட்சி அம்மன், ஸ்ரீதேவி அம்மன் அப்படியாகப்பட்ட வகையில் நம்முடைய குலதெய்வமாக இருப்பது பொங்காலி அம்மன் அப்படின்னு பேர். இதுக்கு முன்னாடி கனககாளி அப்படின்னு இருந்ததாகவும் வரலாறு. கனகம் என்று சொன்னால் சொர்ணம், தங்கம் என்று பொருள். கனககாளி நிகழ்மந்தம் செய்து பாக்கியம் வருது. அப்ப ஏற்கனவே சுவாமிக்கு கனககாளி அப்படின்னு இந்த தெய்வத்தை வழிபட்டு வந்துள்ளார்கள். அதாவது நம்முடைய குலத்தை சார்ந்த கூரைக்குளம் இடையக்குளத்தை சார்ந்த பெருமக்கள் அன்பர்கள் தன்னுடைய காணி தெய்வமாக குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு தனக்கென்று ஒரு குல மரபுகளை ஏற்படுத்தினார்கள். அதுதான் சனாதன தர்மம்னு பேர். இந்த சனாதன தர்மம் அப்படின்னா காலையில எந்திரிச்சு நெத்தியில நீர் வைக்கிறோம், திருநீர் வைக்கிறோம், அதுக்கு பேர் சனாதன தர்மம். நம்முடைய குல மரபு. அதன் பிரகாரம் தான் நம்முடைய குல வழக்கத்தின்படி குலதெய்வம் என்று தோன்றியது. எதற்காக என்று சொன்னால் நமது குலத்தை காக்க வேண்டும். 1000 தெய்வங்கள் இருந்தாலும் அவைகளை நாம் வழிபாடு செய்யலாம், செய்யாமல் விடலாம். அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. ஆனால் குலதெய்வத்தின் வழிபாடு என்பது மிக முக்கியமானது. பரம்பரையாக, அதாவது நம்முடைய முன்னோர்களும் நாமும் நமக்கு பின் வரக்கூடிய சந்ததிகளும் வழிபாடு செய்யக்கூடியது வழிபாட்டு நிலைகள் மாற்றி வழிபாடு செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் எப்படி நம்ம தாய் தந்தையை மதிக்க முடியாதோ அதே மாதிரி நாம் பிறந்த குலம், வம்சம் இவைகளை எல்லாம் மாற்ற முடியாது. அதனால நம்முடைய முன்னோர்கள் தெய்வத்தை காணி தெய்வம், குல தெய்வம் என்று உருவாக்கி இருக்கிறார்கள். அவை அவர்கள் நிறைய வழிபாடுகள் செய்திருக்கிறார்கள். அபிஷேகங்கள், ஆராதனைகள், ஏகப்பட்ட முறை கும்பாபிஷேகங்கள் செய்திருக்கிறார்கள். நானே பொங்காலி அம்மனுக்கு 2 கும்பாபிஷேகங்கள் செய்திருக்கிறேன். இதற்கு முன்னாடி எத்தனையோ கும்பாபிஷேகங்கள் நடந்திருக்கு. அப்படி நடக்கின்ற பொழுது அந்த தேவதா சாநித்தியத்தை, அதாவது இப்ப நம்ம புதுசா ஒரு கோயில் கட்டுறோம், அதை ஐயா சொன்ன மாதிரி இந்தாரணை துறை கைப்பற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க.
அதெல்லாம் சரியான ஒரு அமைப்பு தான். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் என்ன வழிபாடுகளை செய்தார்களோ அந்த சாநித்தியத்தை வேற ஒரு திருக்கோவிலுக்கு கொண்டு வர முடியாது. பாரம்பரியமாக, அதாவது அதனாலதான் நம்ம எந்த சுவாமி சிலையும் மாத்தல, எல்லாமே பழைய சுவாமிகள் தான். அதுவும் கோவில்கள் எல்லாம் மிகவும் கோவிலுக்கும் ஆயாதின்னு ஒரு கணக்கு இருக்கு சிற்பசாஸ்திரத்துல. 450 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் அப்படின்னு சபதி கணச்சு ஆயாதிகளை வெளியிடுவார். அந்த நிர்ணய பிரகாரம் தான் அந்த ஆலயத்திற்கு ஆயுள் காலம் என்பது உண்டு. அந்த காலம் முடிந்தால் புனராவர்த்தனம். புனராவர்த்தனம்னா பழுதடைந்த பகுதிகளை திருப்பணி செய்வது. ஆனா இங்க நம்மளுடைய கோட்டை கோயில் அந்த திருக்கோவிலானது நம்மளுடைய அந்த ஆயுள் காலமாக முடிந்தது. அதனால நமது உரிமை அந்த இடத்துல இருக்கு. அது இன்னைக்கு மட்டும் இல்லை, நம்முடைய குலத்தினுடைய உரிமை. இன்னைக்கு நம்ம வாங்குறது என்ன? நன்கொடை அல்ல, வரி. வரினா நமக்கு உரிமைன்னு அர்த்தம். அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலையும் சென்று உரிமையோட அந்த வரியை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட வகையில, ஏன்னா நம்ம கோயில் மட்டும் அறநிலைத்துறை இருக்கு, எல்லா கோயிலையும் அந்த மாதிரி அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாடுகள் இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி எல்லா காரியாளர்களுடைய குலங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு, தமிழ்நாடு பூராமே இருக்கு. அது இல்லாம கும்பதேசங்களையும் காணியாளர்கள் அதனால நம்ம இன்னைக்கு நம்மளுடைய குல மதவையும் குல தர்மானுஷ்டானத்தையும் நமது உரிமையும் காப்பதற்காகத்தான் அந்த கோயிலை நம்ம எடுத்து கட்டி இவ்வளவு பெரிய திருப்பணியை, பிரம்மாண்ட திருப்பணியை நம்ம செய்யணும். அது யாருக்காக செய்யணும்? நம்ம தாய்க்காக. ஆனால் இவ்வளவு திருப்பணிகள் செய்தாலும் இவர் ஐயா சொன்ன மாதிரி நாளைக்கு இந்து சரண அறநிலைத்துறையானது நாம் கியூவில் இருந்து தான் சாமி கும்பிடணும். ஒண்ணு. ரெண்டாவது, டிக்கெட் வாங்கிட்டு தான் சாமி கும்பிடணும். ஒற்றையடிச்சாலும் டிக்கெட் வாங்கணும், அர்ச்சனை பண்ணாலும் டிக்கெட் வாங்கணும், சிறப்பு தரிசனம் போனாலும் டிக்கெட் வாங்கணும். அப்படிப்பட்ட வகையில நம்ம அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் அனைத்து கோயில்களும் இருக்கிறது. இதற்காக இந்த அறநிலைத்துறையை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பல முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பல இந்து முன்னணிகளும் RSS உறுப்பினர்களும் நிறைய போராடி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய வழக்குகளை சம்பந்தப்பட்டதாக வழக்கறிஞர் சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் இந்த வழக்கை ஆய்வு செய்து வருகிறார். ஆகையால் மிக விரைவிலே அவர் கூறிய வண்ணம் அறநிலைத்துறையில் இருந்து விடுபட்டு காணியாளர்களாகிய நம் குலத்தை சார்ந்தவர்கள் அந்த திருக்கோவிலை அருளாட்சி செய்வார்கள். அதுக்காக தான் இப்ப நம்ம சட்ட ரீதியாக ஸ்கீம் சூட் என்று தேசிய கோர்ட்ல போட்டு அந்த உரிமையை நாம் வாங்கியிருக்கோம். என்ன உரிமை? கூரைக்குளம் விளைகுளத்தை சார்ந்த பெருமக்கள் மட்டும்தான் அரங்காவலராக முடியும் அப்படிங்கிற உரிமையை நம்ம வாங்கியிருக்கோம். அந்த உரிமை வந்தாலே நமக்கு திருப்பணிகள், யாகங்கள், கும்பாபிஷேகங்கள் இவைகள் எல்லாம் அந்த அரங்காவலருடைய எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தான் செயலாளர்கள் கட்டுப்படணும். செயலாளர் என்பவர் ஒரு வேலையாட்கள் மட்டும்தான், அவருக்கு பெரிய அதிகாரம் கிடையாது. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறது, செயலாளர்கள் வந்துதான் நம்ம கையெழுத்து போறோம், அது பண்ற இது பண்றோம், அப்படி இல்லை. அரங்காவலர்கள் என்ன தீர்மானங்களை எழுதுகிறார்களோ அதைத்தான் செயலாளர் செயல்படுத்த வேண்டும் என்று சட்டங்கள் சொல்கிறது. அப்படிப்பட்ட வகையிலே நமக்கு எல்லா விதமான உரிமைகளும் மிராசுகள்லாம் இருக்கு. அந்த மிராசுகள்லாம் வேற ஒன்று மாற்றி நம்ம செய்ய முடியாது. முதல்ல நம்ம சாட்டு இருக்கு, பூச்சாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முதல்ல துவக்கமான ஒரு விழா. அது பறையெல்லாம் பூசாட்டுவாங்க. அந்த சாட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்பாளுக்கு திருவிழா ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கிற அந்த மரபை, அந்த உரிமையை யார் கொடுத்திருக்கோம்? நம்ம காணியாளர்களாகிய நாம் தான்
எல்லாத்துக்கும் அந்த பரிவாரணங்களை கொடுத்துருக்கோம். சாமி ஊக்கிறோமா அது கொடுத்துரு, நாயனங்கள் மங்கள வாக்கியம் வாசிக்கிறோமா அது கொடுத்துரு. இந்த மாதிரி உரிமைகளை கொடுத்துதான் அந்த அருளாட்சியை பண்ண முடியும். இந்த நிர்வாகங்கள்ல இது உள்துறை நிர்வாகம் என்று பொருள். அந்த உள்துறை நிர்வாகத்தில் அறநிலைத்துறை தலையிடுவதற்கு உரிமை இல்லை அப்படிங்கிறதா நம்ம ஆணித்தரமா நம்ம எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட வகையில தான் நம்மளுடைய தாயை நாம் மாற்றி வழிபாடு செய்யக்கூடாது. நமக்கென்று அந்த பொருளிலே பெரிய உரிமைகள் இருக்கிறது, வழிபாடுகள் இருக்கிறது, மிராசுகள் இருக்கிறது. அந்த மிராசு பார்த்தோம்னா நம்முடைய குதிரை குருக்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோயிலுடைய ஒரு பெரிய பெருமை. அதனுடைய காணியாளர், கூடையுற காணியாளர், விடையன்கூட காணியாளர் இருவரும் 2 குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்து சுவாமி முன்னாடி நிறுத்தி உத்தரவுகளை கேட்பார்கள். அந்த உத்தரவுக்கு இணங்க தான் நம்ம தேர்தலை எடுத்து நம்ம திருவிழா வரோம். அந்த தேர் திருவிழாவும் 1000 தீப்பந்தங்கள், இந்த மாதிரியான ஒரு திருவிழா வேற எந்த ஒரு குலத்திற்குமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குலத்தில் நாம் குறைகுளமும் விளைகுளமும் இருக்கோம். அப்படிப்பட்ட குறைகுல அன்பர்களுக்கெல்லாம் நம்முடைய முன்காரியம்பிகை என்று சொல்லக்கூடியவள் மிகுந்த சக்தியுடையவள், நல்ல சாநித்தியகரமுடையவள். நமது தாயை நாம் தான் பாதுகாக்க வேண்டும், நாம் தான் அழகுபடுத்தி பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மனித பிறவி என்பது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 100 ஆண்டுகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பிறவியில நாம் என்ன செய்தோம்? வாழ்றோம் அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்றோம், தூங்குறோம், ஏதோ ஒரு விவசாயம் பண்றோம். இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நமக்கு உருவாக்கி, ஏன்னா நம்ம அந்த கோயில முன்னாடி இருந்ததா இல்லையா? இருந்தது. அப்ப இருந்ததுன்னா யாரால் கட்டப்பட்டது? நம்முடைய முன்னோர்களால் கட்டப்பட்டது. அப்படி முன்னோர்களால் கட்டப்பட்ட அந்த கோவிலை பராமரிக்க வேண்டியதும் திருப்பணி செய்ய வேண்டியதும் நமது கடமையாகும். அதனால அந்த கடமையில இருந்து எத்தனை அரசியல் அரசாங்கங்கள் தடுத்தாலும் நமது உரிமையை பேணி காக்க வேண்டும் என்பதை நாம் நிலையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த காணியாளர்களே அலங்காவலர்களாக அருளாட்சி செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த அம்பாளுக்கு ஒரு பிரம்மாண்ட 75 கோடி ரூபாய் சுமார் திருப்பணியில் கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த 5 ராஜகோபுரங்கள் இந்த மாதிரி கொங்கு தேசத்தில் காணியாளர்களுடைய குலதெய்வ திருக்கோவிலானது 5 ராஜகோபுரத்துடன் எங்கும் இல்லை. இது ஆக்சுவலா பார்த்தோம்னா ஒரு மினி மீனாட்சி அம்மன் டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வகையில நாம் இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ராஜராஜ சோழனானவன் ஒரு பெரிய கோயிலை உருவாக்கினான். இன்றும் அவருடைய பெயர் நிலைத்திருக்கிறது. அந்த கோவிலை 1000 பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வாழ்ந்துட்டு அரசாங்கம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா ஏன் இந்த கோயில்களை உருவாக்கினான் என்று சொன்னால், தன்னுடைய அரசாட்சி என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும், தான் என்ன செய்வோம் என்பதை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் ராஜராஜ சோழன் அவ்வளவு பெரிய கோயிலை கட்டினான். அதே மாதிரிதான் நமக்கு அம்பாள் சக்தியை கொடுத்திருக்கிறார். இந்த பணமானது, அதாவது இன்னும் நினைச்சுக்கலாம், அதாவது நம்ம கோயிலுக்கு பணம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது சந்தோஷமாக ஆனந்தமாக கொடுக்கணும். இதுல அம்பாள் என்ன நினைப்பா அப்படின்னா, தர்மசாஸ்திரத்துல பாவப்பட்ட பணத்தை அம்பாள் வாங்க மாட்டாங்களாம். அது மாதிரி நம்ம நல்ல சம்பாத்தியங்கள், நல்ல தொழில்கள் இவைகளின் மூலமாக சம்பாதித்து அந்த பணத்தில் வரியை செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட வரியை ஆனந்தமாக நம்முடைய அம்மாவை எடுத்துக்கொள்வோம். அதற்காக தான் உரிமை டாக்ஸ் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வகையில இந்த திருக்கோவிலுடைய திருப்பணி என்பது சிற்ப சாஸ்திரத்தினுடைய ஒவ்வொரு லட்சணங்களையும் அடுக்கடுக்காக செய்து கொண்டு வருகிறார். இந்த மாதிரியான ஒரு திருப்பணி இனி செய்வதற்கு நம்முடைய உபதேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த மனித பிறவியில நம்முடைய குலதெய்வமாகிய பொன்காரியம்மன் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அம்பாளுடைய கருணையை வேண்டி நாம் நம்மளால் முடிந்தாலும், நம்ம ஒரு பெரிய 10 கோடி 20 கோடி யாரும் கேட்டு, அந்த மாதிரி நமக்கு என்ன ஒரு சக்தி இருக்கிறதோ அதை ஆனந்தமாக சந்தோஷமாக கொடுத்தால் அம்பாள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வாள்.
ஏன்னா இது கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையில வந்து 3 வரி பிரதானம். முதல் வரி வந்து குருகாணிக்கை அப்படின்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் வந்து 1971 போயிடுச்சு. அந்த குருகாணிக்கை என்பது குலகுரு விடத்தையும் செலுத்துவது. அடுத்தது மங்கலிய வரி, அடுத்தது குல தெய்வ வரி, அதை குடும்ப வரின்னு சொல்லுவாங்க. அந்த குடும்ப வரியில திருப்பணிகள், யாகங்கள், கும்பாபிஷேகங்கள் இவைகளெல்லாம் நம்ம செலுத்தணும். இந்த வரிகள்லாம் நம்முடைய உரிமை அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்படிப்பட்ட வகையில நீங்கெல்லாம் வந்து இந்த திருப்பணியை வந்து நேர்ல பார்க்கணும். நம்ம பணம் கொடுத்துருக்கோம், வீட்டில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தாயை பார்க்கறதுக்கு நம்ம தான் வரணும். அதனால அங்க வந்து அந்த திருப்பணிகள்லாம் எப்படி நடக்கிறது, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனைகள் இருந்தாலும் அதை நிர்வாகத்திடம் தெரிவிக்கலாம். அப்படி நீங்கள்லாம் வந்து ஒரு பங்கெடுத்து கொண்டு இந்த பணியை செய்யணும். ஏன்னா மனித பிறப்புங்கிறது ஏதாச்சும் 100 ஆண்டுகளுக்கு மேல இல்லை. அப்படிங்கும் போது நாம் வாழ்ந்த காலத்தில் அம்பாள் இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த கோவிடானது உடனே நம்ம வந்து திருப்பணியை ஸ்டார்ட் பண்ண முடியல. 10 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த திருப்பணியானது துவங்கப்பட்டது. இவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்க வேண்டும் என்று அம்பாள் நினைத்ததுனால்தான் 10 ஆண்டுகள் தள்ளி போனது. அப்படிப்பட்ட வகையில் இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெரிய சக்தியை அம்பாள் நமக்கு கொடுத்திருக்கா. அவைகளை வந்து நல்ல முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும். அதனால நம்மளுடைய உரிமை அந்த இடத்துல இருக்கு. ஒவ்வொரு குடிபாட்டனுடைய மக்களுடைய உரிமையும் அங்கு இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். திருவிழா காலங்களை கட்டாயமாக கோவிலுக்கு வர வேண்டும். அது மட்டும் இல்லை, நீங்க மட்டும் வர்றதுனால எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுடைய குழந்தைகளை முதல்ல அழைச்சிட்டு வரணும். குழந்தைகளுக்கு வந்து இதுதான் நம்முடைய குலதெய்வ கோவில் அப்படின்னு காட்டி கொடுக்கணும். இதுதான் நம்முடைய திருவிழா, இதுதான் நம்முடைய மரபு அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னைக்கு அதற்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த அம்மாவில் என்ன நினைக்கிறா அப்படின்னா, இன்னைக்கு அனுஞானிகள் கூட சொல்றாங்க, ஒரு 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் யார் ஒருவன் பூமி வைத்திருக்கிறானோ, நீர்நிலை வைத்திருக்கின்றானோ, குலதெய்வத்தை பேணி காக்கின்றானோ, அவன் தான் வந்து கோடீஸ்வரனாக இருப்பான். அதனால இன்னைக்கு நமக்கு எத்தனையோ பேர் பிளாக்லாம் போட்டு வித்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் இருக்காது. அப்போ வந்து நம்முடைய குலதெய்வ கோயில்களுக்கு வரி செலுத்த முடியாததை கூட ஏற்படலாம். அதனால நம்மளுடைய பரம்பரை என்னன்னா விவசாய பரம்பரை. அந்த விவசாயத்தை கொஞ்சமாவது வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் ஏன்னா காணியாளர்கள் அன்னைக்குதான் வந்து காணியாட்சி என்று கேட்பாங்க. அந்த காணியாளர்கள் விவசாய பூமிகளை வைத்திருப்பதும் மெயினா வந்து நீர்ல அந்த தண்ணீருடைய தேக்கங்களை வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி இதுக்கெல்லாம் அனுகிரகம் தரக்கூடியவர் நம்முடைய குலதெய்வம். ஏன்னா குலதெய்வத்தை ஏன் வழிபடுறோம் அப்படின்னா, இயற்கையினுடைய பாதிப்புகள் நமக்கு வரக்கூடாது. ஒரு புயல் அடிக்குது, அதனால ஒரு பாதிப்பு வருது. மழை பெய்யுது, கடும் பாதிப்பாகி வீடுகள்லாம் இடிக்குது. இந்த மாதிரி எத்தனையோ நெருப்புகள்லாம் பயிராகுது. அது மாதிரியான தாற்பயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்முடைய குலதெய்வத்தை புனித வைக்க வேண்டும், நல்ல சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிர்வாகங்கள் எல்லாம் உங்களுடைய, அதாவது நம்முடைய பொற்காளியம்மன் கோயிலுடைய நிர்வாகிகள் எல்லாம் உங்களை தேடி வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கிறது. உங்களுடைய காணிங்கிறது எங்களுக்கு கரையநல்லூர் கூரைக்குளம் என்று சொன்னால், கரையநல்லூர் கூரைக்குளம் என்று சொன்னால்தான் உங்களுக்கு பொன்காளியம்மன் குலதெய்வமாக வரும். ஏனென்று சொன்னால் நசினூர் கூரைக்குளம், கூரைக்குளம், அவனாகி இன்னும் பல கூரைக்குளங்கள்லாம் இருக்கு. அப்படி அந்த கூரைக்குளத்தில் குல தெய்வம் மாறும். ஆகியனால நாம் எங்கு சென்றாலும் கரையநல்லூர் கூரைக்குளம் நம்முடைய காணி இருந்தால் கரையநல்லூர். அப்படிப்பட்ட வகையில நமக்கு எல்லா விதமான உரிமைகள் இருக்கின்றது. எவ்வளவு ஒரு தடைகள் வந்தாலும் அவைகள் எல்லாம் அம்பாள் நம் கூட இருந்து தகர்த்ததுக்கு நமக்கு நிச்சயம் ஒரு
அனுகிரக ஆட்சி செய்யக்கூடிய உரிமையை தருவாள் அப்படின்னு எல்லா இந்த திருப்பணியில பரிபூர்ணமா கலந்துகிட்ட எல்லோருக்கும் அந்த அம்மாளுடைய பரிபூர்ண திருவருளானது கிடைக்க வேண்டும் என்று பொன்னாளியம்மை நினைத்து ஆசீர்வாதம் செய்து உரையை நிறைவு செய்கின்றோம். ஆசீர்வாதம்.